ஸ்ரீ சாமி கார்ஸ் நடத்தும் மாபெரும் யூஸ்டு கார் மேளா. இடம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மகால் வளாகம், கோவை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னை சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாக அதிரடி காட்டியுள்ளதன் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான விவகாரம் தமிழக அரசியலில் புயலை கிளப்பி வருகிறது. இந்த நிலையில்தான் இவ்விவகாரம் குறித்து கொதித்தெழுந்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. தொடக்கத்தில் இச்சம்பவத்தில் கைதான ஞானசேகரன் திமுக நிர்வாகி என குற்றம் சாட்டி பரபரப்பை கிளப்பியிருந்தார் அண்ணாமலை. இதற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதில் அளித்திருந்த நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை வெகுண்டெழுந்து பேசியுள்ளார். இந்த ஒரு கட்சி பொறுப்பில் இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு. தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்பில் இருக்கிறார், அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்தவங்கலாம் பேசிட்டு இருக்கு. வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும். நான் பேசுறது பிரதமர் மோடி அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கறதுக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கு. வெட்கப்படணும். தொடர்ந்து பேசிய அவர் அண்ணா பல்கலைக்கழக சிசிடிவி குறித்து கேள்வி எழுப்பினார். இந்த டிராமால எங்களுக்கு வேண்டாம். மாவு கட்டு போட்டேன், கையை உடைச்சேன், கால் உடைச்சேன், இந்த டிராமால வேண்டாம் சார். 7 நாள்ல ட்ரையல் நடந்த கேஸ் இந்தியாவில் இருக்கு சார். 5 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார். நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கோம் சார். 1000 கோடி கொடுத்துருக்கோம் சார். ஏன் சார் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்டு சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றியா? வெக்கப்படலையா? எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை. அப்ப நிர்பயா ஃபண்ட் எங்க போச்சு? நிர்பயா ஃபண்ட் கொடுத்ததே இதுக்கு தானே. அத்துடன் இனி ஆர்ப்பாட்டம் செய்ய போவதில்லை என கூறிய அவர் ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக பேசியுள்ளார். அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை. இன்னிலிருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம். நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம். எங்கள் ஆளு எல்லாம் காலங்காத்தான் 8 மணிக்கு கிளம்பி வருவாங்க. நீங்கள் அப்படியே ஒரு 1000 போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி 2 பேர்த்த பிடிச்சிட்டு போகலாம். நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் இறக்கியா பார்த்துடலாம். நான் என்ன ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன், நீ லட்டம் தர மாதிரி அமுத்திட்டு போயிடுவீங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் 10 மணிக்கு வெளியே வந்து நிற்பான். இதன் பின்னர் கொதித்து போய் பேசிய அண்ணாமலை தன்னை சாட்டையால் அடித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் திமுகவை அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் எனவும் சபதம் எடுத்துள்ளார். அத்துடன் 48 நாட்கள் விரதம் இருக்கப் போவதாகவும் பிப்ரவரி மாதம் அறுவடை வீடுகளுக்கு சென்று முருகனிடம் முறையிடப் போகிறேன் என்றும் கூறியுள்ளார். எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்போறேன். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூரசம்ஹார பெருமா இந்த தீவிரம்லாம் அழிக்கணும். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ளப் போகின்றேன். சாட்டை என்னை அடிச்சுக்க போறேன். நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். இந்த அரசியல் நானும் 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு முடிவு வரணும். மேலும் காலில் அணிந்திருந்த ஷூவை கழற்றி திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றும் வரை நான் அணிய போவது இல்லை என உறுதிபட தெரிவித்தார் அண்ணாமலை. மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம், நீங்க பாத்துக்கங்க. நாங்க திரும்பி எலெக்ஷனுக்கு பணம் எல்லாம் கொடுக்க போறோம். நீ 1000 கோடி கூட வீழ்த்திறக்கு எல்லாம் பணம் கொடுக்காம தான் மறுபடியும் எலெக்ஷன் நிற்போம். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தின் போது ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் 11 நாட்கள் விரதம் இருந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிவிப்பும் கவனம் பெற்றுள்ளது. ஸ்ரீ சாமி கார்ஸ் நடத்தும் மாபெரும் யூஸ்டு கார் மேளா. இடம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மகால் வளாகம், கோவை.